நீலகிரி மாவட்டம் உதகை பைக்காரா படகு இல்லத்திற்கு செல்லும் சாலையினை 3 கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்டு இன்று சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் காண அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் சமவெளி பிரதேசங்களில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். குறிப்பாக உதகையை அடுத்த பைக்காரா படகு இல்லத்தில் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தவாறு படகு சவாரி செய்ய சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் பைக்காரா படகு இல்லத்திற்கு செல்லும் 2 கிலோமீட்டர் சாலை குண்டும் குழியுமாக இருந்ததால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனைத் தொடர்ந்து இச்சாலையை சீரமைக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு சிறப்பு பகுதி மேம்பாடு திட்டத்தின் கீழ் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இச்சாலை சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். மேலும் புதிதாக பைக்காரா படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உல்லாச படகு மற்றும் மோட்டார் விரைவு படகுகளை சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டு அதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பார்வையிட்டு படகு சவாரி செய்து மகிழ்ந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பைக்காரா படகு இல்லத்தில் உள்ள தண்ணீர் சுத்தமான தண்ணீர் என்பதால் இந்த பைக்காரா படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக 29 படகுகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் இங்கு நிலவும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தவாறு படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழலாம் எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா, தண்ணீரும் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வேலாயுதம் நமது தமிழ்நாடு அரசு எல்லா துறைகளிலுமே மிகச்சிறந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு முதலமைச்சர் ஆணையிட்டு அதன் அடிப்படையில் பல பணிகள் சுற்றுலாத்துறையிலும் மேற்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த பைக்காரா படகு இல்லமானது கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி மூடப்பட்டு சாலைகள் முழுமையாக பழுதடைந்த காரணத்தினால் இந்த வண்டிக்கு வரப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அங்கே வர சுற்றுலா பயணிகள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாலை முழுமையாக இப்போ சீர் செய்யப்பட்டு இன்றைக்கி அதனை ஓப்பன் பண்ணியிருக்கோம். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 29 படகுகள் இந்த பகுதியில் உள்ளது. அதில் மக்கள் வெகுவாக இதை ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மெயின் ஊட்டியில் இருக்கிற படகுகளத்தில் வர்றவர்கள் அங்கே டைவர்ட் ஆகும்போது அந்த கூட்டம் பிரியும். அதனால் அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் 2 பக்கமும் நல்லா நடக்கணும்னு பண்ணுறோம். இனிமேல் இங்கே அதிகப்படுத்தப்படும். ஏன்னா இதை பொறுத்தவரையும் சுத்தமான தண்ணீர், நல்ல இடம் பார்க்குறதுக்கு நல்ல வியூ எல்லாம் நல்லா இருக்குது. அதனால் நிறைய பேர் வரும்.